ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரியா, நீங்க வந்து டெரிட்டரி ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பசங்க வருவாங்க. சரியா, பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அட்டன் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா வேகன்சி வந்து கம்மியா தான் இருக்கும். 200+, 250+ அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, ஒரு 20,000 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன். தமிழ்நாட்டுலலாம் வந்து கோயம்புத்தூர்ல நடக்கும்போது ஒரு 18,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 2 daysல. அப்படிங்கும்போது அவங்க வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா அப்பயும் வந்து 100% சுவேரா இருக்கணும். சரி, நம்ம பண்ணலாம், துணிஞ்சு இறங்கலாம். சரி, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து October 2, ஏன்னா நீங்க வந்து October 2, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா November 22 வந்து நமக்கு பிசிக்கல் வந்து நடக்குது. சரிங்களா, எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலாகவி கர்நாடகா ஸ்டேட்ல நடக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் தான். நம்ம பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். சரியா, பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். பிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, 1200 மீட்டர் 5 நிமிஷத்துக்கு கண்டிப்பா பண்ணணும். உங்க பேட்ச்லயே நீங்க ஃபர்ஸ்ட் ஆள், செகண்ட் ஆள், தேர்ட் ஆளுக்குள்ள வந்துடணும். சரி, அதே மாதிரி வந்து ஒருத்தர் முன்னாடி போறாரு அப்படின்னா நீங்க வந்து கேப் விட்டு ஓடக்கூடாது. அவர் பிடிச்சே போகணும். சரி, அவருக்கு வந்து உங்களுக்கு 20-30 மீட்டர் லீட் விட்டாரு அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துருவாரு. அந்த 30 மீட்டருக்கு அப்புறம் வரவங்க எல்லாத்தையும் செகண்ட் பேட்ச் எடுத்துருவாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்தா 60 மார்க்கு, செகண்ட் பேட்ச் வந்தா 40 மார்க்கு. அந்த 30 மீட்டரோட கேப்போட மதிப்பு வந்து 20 மார்க்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ரன்னிங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையுமே ஸ்கிப் பண்ணாம நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜாப். சரியா, ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரிட்டரி ஆர்மி. சரிங்களா, டிஏ ஆர்மியை பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, நீங்க டிஏ ஆர்மிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் நானும் டிஏ ஆர்மி வந்து இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ண ப்ரோ, போறோம் ப்ரோ. அதை பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க. சரி, அதை பத்தி நான் வந்து 2024 வந்து டெரிட்டரி ஆர்மி வந்து கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல பத்தி சரி, அந்த டெரிட்டரி ஆர்மி நான் வந்து எப்படி பண்ணேன், அதுக்கு முன்னாடி என்னோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்க பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ இருக்க போகுது. சரிங்களா, நீங்க டெரிட்டரி ஆர்மி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் கொண்டு போல அப்படின்னாலுமே நீங்க வந்து ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் பேஜ் அடிச்சாலும் உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சரியா, நீங்க ரன்னிங் வந்து 1200 மீட்டர் 4 மினிட்ஸ்ல ஒன்னாலும் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இல்லைனாலுமே அப்படி லத்தி வச்சு ஒன்னே அடிச்சு வெளியே துவக்கிடுவாங்க. சரி, அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு செலக்ஷன் தான் இது. சரியா, பொதுவாக ஆர்மி செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். இல்லையா, எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். மேக்ஸிமம் அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா டெரிட்டரி ஆர்மி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரி, ஆனா இந்த டெரிட்டரி ஆர்மி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல வரேன். சரியா, ஃபைனல் ரிசல்ட் வர ஆல் அப்டேட்ஸ். சரி, இப்படிதான் நடக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கண்டென்ட். சரியா, அந்த செலக்ஷன் அட்டன் பண்ணனால நமக்கு இப்படிதான் நடக்கு, 1200 மீட்டர் இப்படிதான் ஓட விடுறாங்க, எவ்வளவு நேரம் காத்து வச்சிருக்காங்க. சரியா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கு, மெடிக்கல் அப்டேட்ஸ் எப்படி இருக்கு, ஆல் டீடைல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரி, என்னோட ஃபீட்பேக்கு நான் லைஃப்ல இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணேன், நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நானே லோன்ல எல்லாமே ஓரளவு ப்ரிப்பேர்லாம் தான் போனேன். ஆனா ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இல்லையா, அந்த அப்டேட் நான் உங்களுக்கு பண்ணா நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுவீங்க. சரி, அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. நீங்க டெரிட்டரி ஆர்மி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். சரியா, டெரிட்டரி ஆர்மி வந்து போன வருஷம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல நடந்துச்சு. சரியா, தமிழ்நாடு ஸ்டேட்ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துச்சு. இந்த வாட்டி எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலாகவி கர்நாடகா ஸ்டேட்ல நடக்குது. அடுத்த மாநிலம் தாண்டி போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கணும், நம்ம வந்து கண்டிப்பா போறோமா, போகலையா, பண்ணலாமா, பண்ண வேண்டாமா. சரியா, சுவாரா இருக்கணும். நீங்க எடுக்கிற முடிவு வந்து 100% சுவாரா இருக்கணும். சரி, நம்ம பண்ணலாம், துணிஞ்சு இறங்கலாம். சரி, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து October 2, ஏன்னா நீங்க வந்து October 2, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா November 22 வந்து நமக்கு பிசிக்கல் வந்து நடக்குது. சரிங்களா, எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலாகவி கர்நாடகா ஸ்டேட்ல நடக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் தான் நம்ம இருக்கு. சரி, 50 நாட்கள் தான் இருக்கு. இந்த 50 நாள் நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணா மட்டுமே நீங்க அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரி, அதுக்கு வந்து நீங்க 1600 மீட்டர் வந்து கண்டிப்பா 5 நிமிஷத்துக்குள்ள ஓடணும். சரியா, கண்டிப்பா 450 455 5 மினிட்ஸ்க்குள்ள கண்டிப்பா ஓடணும். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. சரியா, நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் 50 நாள் தான் இருக்கு. 50 நாள் சடன்னு போயிடும். அந்த 50 நாளுமே நீங்க வந்து நம்ம போலாமா வேண்டாமா அப்படின்னு ஒர்க் அவுட்டும் பண்ணாம டாக்குமெண்ட்டும் ஒன்றும் ரெடி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க போறது வேஸ்ட். சரியா, நான் வந்து போனா நான் வந்து பண்ற மாதிரி இருக்கணும், நல்ல பொசிஷன் பண்ற மாதிரி இருக்கணும், நல்ல டைமிங் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கணும். சரி, அந்த மாதிரி இருக்கணும். சரியா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். டெரிட்டரி ஆர்மி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட். சரியா, டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா. சரியா, அப்போ வந்து அவங்க ஒரு 10 டாக்குமெண்ட் கொண்டு வர சொல்றாங்க அப்படின்னா நீங்க 9 இது பெர்ஃபெக்டா வச்சிருக்கீங்க, அந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாலுமே உங்களை வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, அப்படி என்ன ப்ரோ டாக்குமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அன்மேரிடு, சரி எனக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகல அப்படிங்கும்போது அன்மேரிட் சர்டிஃபிகேட். சரி, அந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து கேட்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அன்மேரிட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்களேன், அன்மேரிட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். சரியா, அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்ல நீங்க எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து 3 பேர் பார்ப்பாங்க. சரியா, உங்க ஏரியா பிஏஓ பார்ப்பாங்க, அடுத்து ஆர்ஐ பார்ப்பாங்க, அடுத்து உங்க தாலுகா தாசில்தார். சரியா, தாசில்தார் பார்ப்பாங்க. சரியா, இந்த 3 பேர் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் 3 பேரை வெரிஃபிகேஷன் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட் சக்சஸ் ஆகும். சரியா, அப்படி அந்த மாதிரி. சரியா, அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 டாக்குமெண்ட் வந்து நீங்க முன்னாடியே அப்ளை பண்ணுவோம். அன்மேரிட் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒரு சிலர்லாம் வச்சிருப்பீங்க, ஒரு சிலர்கிட்ட இருக்காது இல்லையா. சரியா, ஒரு சிலருக்கு இருக்காது. அதனால வந்து எல்லாமே நீங்க வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தான் இருக்கேன்னு வைங்களேன், அன்மேரிட் சர்டிஃபிகேட். சரி, அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றேன். அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றேன் அப்படின்னா பிஓ வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணணும். அந்த ஆன்லைன்ல வெப்சைட்ல பார்க்கும்போது அவங்க பார்த்து அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாதான் ஆர்ஐக்கு போகும். சரியா, அவங்க வந்து போனோன்னு உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆகாது. சரியா, இப்போ வந்து பிஓ வந்து ஒரு 2 டேஸ்ல பார்த்து அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்றாங்க அப்படின்னா ஆர்ஐ வந்து அதை பார்க்க 1 வீக் ஆகலாம். சரியா, தாசில்தார் அதை பார்க்க 1 வீக் ஆகலாம். அந்த மாதிரி மேக்சிமம் 1 வீக்ல இருந்து 2 வீக்ஸ் 1 மந்த் வரைக்கும் ஆகலாம். சரியா, அதனால எதுனாலும் நீங்க முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. சரியா, நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், சரியா, டெரிட்டரி ஆர்மி போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு எல்லா அப்டேட்ஸும் நான் கம்மிங் வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுங்கிறத கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். நீங்க மறக்காம அதெல்லாம் கண்டிப்பா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணா ஆகிறது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு கேட்டாங்க. சரி, அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அப்படி அதை கொண்டு போகணும்னு எனக்கு சரியா தெரியல, யாரும் அப்டேட் பண்ணல, எனக்கு தெரியாது. நாளைக்கு செலக்ஷன். சரியா, நாளான்னைக்கு செலக்ஷன். நான் வந்து இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன், இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு போகணும், நாளான்னைக்கு எனக்கு செலக்ஷன். சரிங்களா, எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இல்லை. சரியா, அந்த மாதிரி சார்கிட்ட பேசி, சரியா, சார்கிட்ட பேசி இந்த மாதிரி நான் சொல்லிட்டு வேண்டியிருந்தேன். ஆனா அதோட மெயின் ப்ராசஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து 600 ரூபாய் கேட்பாங்க. 600 ரூபாய் ஆன்லைன்ல வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்க ப்ராசஸிங் சென்டர்ல போய் அப்ளை பண்ணணும். சரி, அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 600 ரூபாய் கேட்பாங்க. அது வந்து அங்க வந்து ஸ்டேஷனுக்கு போன உடனே உங்க ஆதார், அட்ரஸ், உங்க ப்ரூஃப், உங்க ஐடி ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணி இவர் மேல வந்து எந்த கேஸும் இல்ல அப்படின்னு அவங்க வந்து கொடுக்கணும். சரியா, நம்ம வெளிநாட்டுக்கு எங்க போனாலுமே வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேணும்ல, நீங்க வந்து எந்த தப்பும் பண்ணல, உங்க மேல எந்த கேஸும் இல்ல அப்படின்னு உங்க வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கிளியரா இருக்கணும். சரி, அந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 1 வீக் முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் 1 வீக் கிடைக்கும். சரியா, நீங்க அடுத்த வாரம் செலக்ஷன் வச்சு இந்த வாரம் எல்லாம் ரெடி பண்ணி எடுக்க கூடாது. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து மெடிக்கல். சரியா, மெடிக்கலுக்கு வந்து உங்களுக்கு வந்து மற்றபடி இப்போ எஸ்எஸ்சிஜிடிக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் முடிஞ்சிருச்சு. சரியா, இப்போ வந்து டாக்குமெண்ட்டுக்கு மெடிக்கலுக்குலாம் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. சரியா, லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சிஜிடிக்கு இந்த மாதிரி டைம் கொடுக்கல. சரியா, ஆனா இப்போ வந்து அடுத்து இப்போ ஜிடி கிளியர் பண்ணியிருப்பாங்கல்ல, 5 கிலோமீட்டர் பிசிக்கல்லாம் முடிச்சு அடுத்து பிசிக்கல் எல்லாம் முடிச்சு அடுத்து மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெரிட்டரி ஆர்மிக்கு செலக்ஷனுக்கு டைம் கிடையாது. சரிங்களா, எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டெரிட்டரி ஆர்மி செலக்ஷன் வந்து நவம்பர் மாசம் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, நவம்பர் 30 வரை நடக்குது. அது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து நவம்பர் 22. சரியா, நவம்பர் 26ல இருந்து நவம்பர் 30 வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் நடக்கும் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த நேரத்துல வந்து எதுவும் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இப்போ லாஸ்டா 50 டேஸ் இருக்குன்னா இந்த நேரத்துல நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெடிக்கல் உங்களுக்கு ஒரு பல்லு ஒரு பல்லு இல்லை அப்படின்னாலுமே அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிஸ்ஸிங் டீத், அதாவது வந்து ஒரு பல்லு இல்லை அப்படின்னா அது மிஸ்ஸிங் டீத்னு போட்டு ரீமெடிக்கல் போட்டுருவாங்க. மெடிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரியா, நீங்க வந்து டெரிட்டரி ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பசங்க வருவாங்க. சரியா, பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அட்டன் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா வேகன்சி வந்து கம்மியா தான் இருக்கும். 200+, 250+ அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, ஒரு 20,000 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன். தமிழ்நாட்டுலலாம் வந்து கோயம்புத்தூர்ல நடக்கும்போது ஒரு 18,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 2 டேஸ்ல. அப்படிங்கும்போது அவங்க வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சரியா, எப்படி யாரும் எப்படி கழிக்கலாம், சரியா, யாரும் எப்படி தூக்கலாம். சரியா, நீ என்னதான் திறமையானவங்களா நம்ம இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் வந்து ஸ்டேட் லெவல்ல நான் வந்து மெடல் பண்ணியிருக்கேன் ப்ரோ, நேஷனல் லெவல்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ப்ரோ அந்த மாதிரிலாம் சொன்னாரு. ஆனா அவர் ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வரல. சரி, அந்த பேட்ச்லயே அவர் தான் ஃபர்ஸ்டா வந்தாரு. ஆனா அவர் 2-3 டாக்குமெண்ட் கொண்டு வரல. சரியா, அந்த ஆபீசர்ட்ட எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தாரு. சரியா, இல்ல 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 அவ்வளவுதான், போலாம் டாக்குமெண்ட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா, அதனால நீங்க வந்து உங்க பேட்ச்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆளா வந்தாலும் சரி, நீங்க ஒரு நேஷனல் பிளேயரா இருந்தாலும் சரி, சரியா, நீங்க உங்க பேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஆளா வந்து ஒரு டாக்குமெண்ட் இல்லைனாலுமே அவங்க வந்து எடுக்கிற சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா, அதனால முடிஞ்ச அளவுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. சரியா, நான் வந்து டெரிட்டரி ஆர்மியை பத்தி எல்லா அப்டேட்டும் நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பிசிக்கல் வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா, அந்த என்னென்ன தேவையோ அதெல்லாம் முன்னெச்சரிக்கையா நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஆனா டைமிங் ரொம்ப முக்கியம்.
சரியா. டெரிட்டரி ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பஞ்சுவாலிட்டி, சரியா, பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். சரியா, பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்து பிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, 1200 மீட்டர் 5 நிமிஷத்துல கண்டிப்பா பண்ணணும். உங்க பேட்ச்லயே நீங்க ஃபர்ஸ்ட் ஆள், செகண்ட் ஆள், தேர்ட் ஆளுக்குள்ள வந்துடணும். சரி, அதே மாதிரி வந்து ஒருத்தர் முன்னாடி போறாரு அப்படின்னா நீங்க வந்து கேப் விட்டு ஓடக்கூடாது, அவரை பிடிச்சே போகணும். சரியா, அவருக்கு வந்து உங்களுக்கு 20-30 மீட்டர் லீட் விட்டாரு அப்படின்னா அவரை ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துருவாரு. அந்த 30 மீட்டருக்கு அப்புறம் வரவங்க எல்லாத்தையும் செகண்ட் பேட்ச் எடுத்துருவாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்தா 60 மார்க்கு, செகண்ட் பேட்ச் வந்தா 40 மார்க்கு. அந்த 30 மீட்டரோட கேப்போட மதிப்பு வந்து 20 மார்க்கு. சரியா, அதனால முடிஞ்ச வரைக்கும் ரன்னிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மெடிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையுமே ஸ்கிப் பண்ணாம நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜாப். சரியா, அதுக்கு வந்து நீங்க முன்னாடியே எல்லாமே ரெடியா இருக்கணும். கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கரெக்டா டாக்குமெண்ட்லாம் எடுத்து வைங்க, கரெக்டா மெடிக்கல் எடுத்து வைங்க. சரியா, நான் வந்து அப்படி லாஸ்ட் 1 வீக்ல தான் எல்லாமே ரெடி பண்ணேன். எனக்கு போகணுங்கிற ஐடியாவே இல்லை. சரியா, எனக்கு வந்து போகணுங்கிற ஐடியாவே இல்லை. ஹைட்டு கரெக்டா இருக்குமா, ஹைட்டு வந்து கரெக்டா 160 மீட்டர் 160 சென்டிமீட்டர் கரெக்டா மெஷர் பண்ணுவாங்க நண்பா. அதை பத்தி நான் அடுத்து அப்டேட் பண்றேன். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக் எனக்கு வந்து பிசிக்கல் அப்படின்னா லாஸ்ட் ஒன் வீக் தான் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன். சரி, அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. சரியா, முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நான் ரெடி பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து பஸ்ல புக் பண்ணி போனதே கிடையாது. எங்க போனாலுமே மேக்சிமம் அன்ரிசர்வ் தான், பஸ்ஸா இருந்தாலும் சரி, ட்ரெயினா இருந்தாலும் சரி. சரியா, மேக்சிமம் அன்ரிசர்வ் தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டிக்கெட் புக் பண்ணி ஒரு 800 ரூபாய் கொடுத்து திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் டு கோயம்புத்தூருக்கு டிக்கெட் புக் பண்ணி போனேன். சரியா, ஸ்லீப்பர்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி டிக்கெட் புக் பண்ணிட்டு போனேன். 800 rupees வந்துச்சு ஸ்லீப்பர்ல. சரியா, அந்த மாதிரி ஒரு 8 to 9 hours எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டாங்க. சரியா, ஏறின உடனே சாப்பாடு சாப்பிட்டு தூங்குனதுதான். காலையில கோயம்புத்தூர் போன உடனே தான் உசுப்பி விட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போய் இறங்கினேன். சரியா, அங்க இறங்கின உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நினைச்சேன் அப்படின்னா நாங்க வந்து டேட்டா ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். சரி, அங்க வந்து இன்னைக்கு நம்ம 2 நாள் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு நடந்துச்சு. நாளைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் தான், நாளைக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ், இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் தான். சரி, இன்னைக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போய் யார் யாரும் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாக்கலான்னு போனா அங்க உள்ளலாம் அலோட் கிடையாது இல்லையா. அதனால வந்து வெளியே நின்று பார்த்தோம். சரியா, வெளியே நின்று பார்த்த உடனே நம்ம பசங்க வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சரியா, உள்ள போய் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300, 400, 500 மீட்டர் ஃபுல்லா கிரௌடா தான் இருந்தாங்க. சரியா, 400, 500 மீட்டர் கிரௌடா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் யாரு வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓடுற மாதிரி இருக்கு. நீங்க வந்து லாஸ்ட்ல போய் அட்டன் பண்றீங்க, லாஸ்ட்ல 4 மணிக்கு வர சொல்றாங்க அப்படின்னு 4 மணிக்கு நான் போய் நின்னேன்னு வைங்களேன், நம்ம வந்து ஒரு 11, 11, 12, 1 மணிக்கெல்லாம் ஓட விட்டாங்க. சரியா, 4 மணில இருந்து 1 மணி வரை சாப்பிடாம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரியா, ஒரு சிலர்லாம் நாளைக்கு 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் அப்படின்னா இன்னைக்கு நைட்டே சாப்பிட்டு அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஓடி நிறைய பேர் செலக்ட் பண்ணாங்க. சரியா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்குது அப்படின்னா நிறைய ராஜஸ்தான் பசங்க வடக்கு நிறைய பேர் வந்தாங்க இல்லையா. அவங்ககிட்ட எல்லாம் கேட்டோம், ப்ரோ நீங்க வந்து பிசிக்கல் எப்படி பண்ணீங்க ப்ரோ? நான் 440, 441, 445, 430, 420 அந்த மாதிரி டைம் சொல்றாங்க. சரியா, வடக்கன்ஸ் வந்து நம்ம ஏரியால வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்ல வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்க வந்து ஒரு 200 பேர் ஓடுறாங்க அப்படின்னா ஒரு பேர்ல 20-30 பேர் பாஸ். சிங்காயில ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் நிறைய பேர். சரி, அந்த மாதிரி வந்து வடக்கன்ஸ் நிறைய பேர் வந்து பிசிக்கல் கிளியர் பண்ணிட்டாங்க எல்லாருமே 5 நிமிஷத்துக்குள்ள. சரி, மேக்சிமம் எல்லாருமே 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாருமே வந்துட்டாங்க. சரி, ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கோயம்புத்தூர்ல நடக்கு. ஆனா நம்ம பசங்க 200 பேர் ஓட விட்டு 5-6 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. ஏன்னா நம்ம பசங்க வந்து 1200 மீட்டர் எல்லாருமே வந்து 5:30 டைம் கொடுக்காங்க, நம்ம 5:30 பண்ணா போதும் அப்படின்னு இந்த 5:30க்கு ரெடி ஆயிட்டு வராங்க. அது அந்த மாதிரிலாம் இல்லைன்னு டெரிட்டரி ஆர்மியை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஓடணும். சரியா, நம்ம ஏரியால வச்சு நம்மளால வந்து ஒழுங்கா பண்ண முடியல, இது வந்து அதர் ஸ்டேட்ல நடக்கு. சரியா, அதனால இந்த லாஸ்ட் 50 days நீங்க ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பா பிசிக்கல் வந்து பெஸ்டா பண்ணிடலாம். சரியா, அதுக்கடுத்து நான் வந்து ஒரு 1 hour அங்கேயே நின்று ஸ்டே பண்ணி பார்த்தோம். சரியா, ஸ்டே பண்ணி பார்த்துட்டு அங்க செலக்ஷன் எல்லாம் அப்டேட் ஒன்னே டாக்குமெண்ட் இல்லாம நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. சரியா, நிறைய பேர் டாக்குமெண்ட் இல்லாம ஒன்னே வெளியே போச்சுட்டாங்க. சரியா, பிசிக்கல் நல்லா பண்ணவங்களும் டாக்குமெண்ட் இல்லாம வெளியே வந்துட்டாங்க. அதனால பிசிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா. சரியா, டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா. டாக்குமெண்ட் கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நம்ம அதை பார்க்க நமக்கு வந்து பயமா இருக்கு, நம்ம நாளைக்கு எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு ஒரு சில நிறைய பயங்கள். சரியா, சரி நம்ம சாப்பிட்டு ஸ்டே பண்ணுவோம், ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால வந்து போய் சாப்பிட்டு ரூமை நல்லா தேடி பாக்குறோம். ரூம் எங்க பார்த்தாலும் 1000 ரூபாய் 1500 ரூபான்னு சொல்றாங்க. சரியா, அதனால நாங்க ஒரு 4-5 பேர் போனோம். சரியா, நாங்க 4-5 பேர் போய் அதுக்கடுத்து ஒரு 10 இடத்துல கிட்ட ரூம்ஸ் கேட்டோம். மேக்சிமம் ரூம் கிடைக்கல, கிடைச்ச இடத்துலயும் ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு சொல்றாங்க. எங்க கிட்ட இருக்கிறது மொத்தமே 1000 ரூபாய் 1200 ரூபா தான் இருந்துச்சு. அதுல ரூம்ஸ் நம்ம கொடுத்துட்டா நம்ம அடுத்து டயட்டு ஃப்ரூட்ஸுக்குலாம் என்ன பண்றது. சரியா, அதனால வந்து 4-5 இடத்துல கேட்டோம். அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, அதாவது ஸ்பாட்டு எங்க பிசிக்கல் நடக்கும் அதுல இருந்து 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அங்கிட்டு ரூம்ஸ் கிடைச்சது. அங்க வந்து ஒரு 600 சொன்னாங்க.
சரியா. 600 ரூபாய் சொன்னாங்க. நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணி அங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். சரிங்களா. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட்டோம் இல்லையா. காலையில் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கடுத்து ஹைட்ரேஷன் என்னென்ன வேணுமோ அது பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் கடையில் போய் ஆப்பிள், சாத்துக்குடி, எலக்ட்ராலு, சரியா, என்னென்ன நமக்கு வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா. அதனால என்னென்ன தேவையோ நாங்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டோம் நண்பா. சரியா. அவரோட எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா நாளைக்கு எப்படி பண்ண போறாங்கன்னு ஒரு சில ப்ரிப்பரேஷன் பிளானிங்ல இருந்தோம். நம்ம என்னதான் பிளானிங் பண்ணாலும் ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டு தான். சரிங்களா. பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டு தான். அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஓடத்துல என்ன மைண்டு வருது அதான் நமக்கு. அதனால நீ ஓடுறதுக்கு முன்னாடி என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒண்ணுமே இல்லை. சரியா. ஓகே நண்பா. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி எப்படி ஒரு சில அப்டேட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம பார்ட் 1 வச்சுக்கலாம். பார்ட் 2ல வந்து நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு ரிப்பேர் பண்ணோம், சரியா, நாளைக்கு பிசிக்கலாக எத்தனை மணிக்கு தூங்கணும், நாங்கள் எப்படி பிசிக்கல் பண்ணோம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி நடந்துச்சு, மெடிக்கல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.